வணக்கம் பாரி. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வரப்போகிறது. விநாயகர் என்றாலே அவர் தமிழ் கடவுள் இல்லை என்று சிலர் பேசுவார்கள். தமிழர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாமா? விநாயகர் தமிழ் கடவுளா? தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு பொய் செய்தி பரப்பப்பட்டு கொண்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் என்பவர் தமிழ் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே விநாயகர் தமிழ் கடவுள் தான். இப்போ இந்த தமிழ் கடவுள் விநாயகர் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் விநாயகரை யாருமே வழிபட்டது கிடையாது. விநாயகர் முதல்ல வெளியூர்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. விநாயகர் என்பது ஆரிய கடவுள், அது ஆரிய பிராமணர்கள் மட்டுமே வழிபட்ட கடவுள், தமிழர்கள் அதை வழிபடலை அப்படின்னு ஒரு கதையை சொல்லி வந்தார்கள். அதற்கு ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் மிக முக்கியமாக யார் இதை அதிகமாக பேசினார்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் இயக்க நபர்கள் தான் இதை பேசினாங்க. ஒரு படி மேலே போய் விநாயகர் சிலையை உடைக்கிறதுக்கு போராட்டமே பண்ணாங்க. விநாயகர் சிலையெல்லாம் எடுத்து அவங்க சொந்த காசில் சிலை வாங்கி போட்டு உடைச்சி போராட்டமே அறிவித்தாங்க, இந்த விநாயகர் சிலை உடைப்பு போராட்டம்னு. அப்போ இதுதான் அது அவங்களுடைய இது. அதற்கு ஒரு வரலாறையும் அவர் சொன்னார்கள். ஏன் அது தமிழ் கடவுள் இல்லை, அது என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, வாதாபியிலிருந்து விநாயகர் வந்தார். இப்போ இன்னும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க வாதாபி விநாயகர், வாதாபி கணபதி அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த வாதாபியிலிருந்து விநாயகர் தமிழ்நாட்டுக்கு முதல்ல வந்தார். அதுக்கு என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்களுடைய காலகட்டத்தில் நரசிம்ம பல்லவனுடைய படைத்தளபதியாக இருந்த பரஞ்சோதி அவர் அங்கே படையெடுத்து போகும்பொழுது, வாதாபிக்கு போகும்பொழுது அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அழகான சிற்பத்தை பார்த்து விட்டு இது நல்லா இருக்கே, வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி அவர் அதை கொண்டு வழிபட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது வரலாற்றில். இந்த வரலாற்று துணுக்கை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு சிலையை எடுத்துட்டு உண்மை, ஒரு சிலையை போய் எடுத்துகிட்டு வந்தார். அதற்காக தமிழ்நாட்டில் விநாயகர் சிலையே இல்லை அப்படிங்கிறது பச்சை பொய். ஒரு படையெடுத்து போகிறாரு, அங்கே ஒரு அழகான சிலை இருக்குது. இதை எப்படி நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மன்னன் பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்து சென்றான். அந்த நாட்டு இளவரசி மிக அழகாக இருந்தாள், அவளை இவன் கடத்தி கொண்டு வந்தான் இப்படின்னு ஒரு செய்தி இருக்குது வரலாற்றில். இதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரில் இருந்தவங்க பெண்களே கிடையாது, இந்த ஊரில் எந்த பெண்களுமே இல்லாதனால இந்த அரசர் அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு பெண்ணை அபூர்வமாக பார்த்ததுனால அந்த பெண்ணை அவர் தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த கதையை லூசு பைய மாதிரி பேசாதையா, அதுக்கு நான் ஊரில் பொண்ணே இல்லையா, அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவர் தூக்கிட்டு வராரு. அதுக்காக இந்த கதையை எடுத்துக்கிட்டு ஊரில் பொண்ணே இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே மாதிரியான முட்டாள்தனம் தான் வாதாபியிலிருந்து ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்தாருங்கிற ஒரு வரலாற்று தகவலை எடுத்துக்கொண்டு அதற்கு முன்பு விநாயகர் சிலையே இல்லைன்னு பேசுகிறது அவ்வளவும் அபத்தம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம், குளத்துக்கு குளம் பக்கத்தில் விநாயகர் இருப்பார். இந்த அளவுக்கு விநாயகர் வட இந்தியாவில் கூட இருக்க மாட்டார். மூலக்குத்து விநாயகர் கோயில் தமிழ்நாட்டில் தான் அதிகம். தமிழ்நாட்டை தாண்டி மூலக்குத்து விநாயகரை நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அப்போ விநாயகர் என்பது அளவுக்கு அதிகமாக யாரோடு பிணையப்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் வரலாற்றோடும் தமிழர் பண்பாட்டோடும் தான் பின்னப்பட்டும் பிணையப்பட்டும் இருக்குது. விநாயகரை வழிபடுவது ரொம்ப எளிய முறையில் தமிழர்கள் தான் அருகம்புல்லும் எருக்க மாலையும் எடுத்து போட்டு வழிபடுற ஒரு மரபு தமிழர்கள்ட்ட இருக்குது. இந்த அருகம்புல்லும் எருக்க மாலையும் வட இந்தியாவிலலாம் போட்டு வழிபடுறது கிடையாது, தமிழ்நாட்டில் தான் அதை வழிபடுறோம். சாமானியமாக ஒரு சாணியை கொஞ்சம் இப்படி குமிச்சு பிடிச்சி வச்சா அது பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, மண்ணை கொஞ்சம் குமிச்சு விநாயகர்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு இயற்கையோட மிகவும் பிணையப்பட்ட தமிழர் வழிபாட்டு மரபில் விநாயகர் வருகிறார். இன்றைக்கி பல ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, நம்ம கோயிலெலாம், தமிழர்கள் கோயிலெலாம் தமிழ் கடவுள்கள்லாம் பார்த்திங்கன்னா வெட்டா வெளியில் கிடப்பாங்க. ஐயனார் பாருங்கள், கருப்பசாமியை பாருங்கள், சுடலமாடனை பாருங்கள், இது எல்லாமே வெட்டா வெளியில் தன்னந்தனியாக ஒரு மரத்துக்கு அடியில் நிற்பாங்க, இல்லை வெளியில் ஊருக்கு வெளியில் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அது விநாயகர் தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எல்லா ஊர்லேயும் விநாயகர் வெட்டாவளியிலேயே இருப்பார். ஒரு அரச மரம் இருக்குன்னா அந்த அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் இருப்பார் கிராமங்களில். இந்த அளவு தமிழர் மரபோடு பின்னப்பட்ட ஒரு வழிபாட்டு மரபு தான் விநாயகர் வழிபாடு. அப்போ இங்கே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்னங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஏதாவது வாஸ்தவமா? நீங்கள் விநாயகரை என்ன மனுஷ மாதிரி கூட இல்லை, விநாயகருக்கு மனித முகம் கூட கிடையாது. இப்போ நீங்கள் முருகனை சொன்னீங்க, முருகன் முப்பாட்டன்னு சொல்கிறீங்க, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. கிருஷ்ணரை மாயோன்னு சொல்கிறீங்க,
அரசன்னு சொல்கிறீங்க, அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அவங்களாம் மனுஷங்க மாதிரி இருக்காங்க. சரி, சிவன் ஆதிநாதங்கிறீங்க, காட்டில் இருந்தாருங்கிறீங்க. ஆமாம், அவர் புலித்தோல் போத்திருக்காரு, காட்டில் இருந்தார். இதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. இவங்களாம் மனுஷங்க மாதிரி இருக்காங்க. யானை மாதிரி ஒரு கடவுள்னா என்னங்க இது? இந்த கடவுள் எப்படிங்க இருந்திருக்கும்? இந்த கேள்வி வந்து இயல்பு தான். அப்போ இது வந்து உருவக கடவுள். முருகன் வாழ்ந்த மனிதர், சிவன் வாழ்ந்த மனிதர், கிருஷ்ணன் வாழ்ந்த மனிதர். இவங்களாம் வாழ்ந்தவங்கிறத பிராமணர்களே ஒத்துக்குவாங்க. அவங்க அதை அவதாரம்ட்டு போயிடுவாங்க ஒரே போடா. இவங்களாம் வாழ்ந்தவர்கள் தான். இவங்க அதை ஒரு அவதாரமாக வந்தாங்க, மண்ணுக்கு வந்தாங்க. அவங்க மண்ணில் தான் வந்தாங்க, மண்ணில் தான் வாழ்ந்தாங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க, கடவுளை மாறிட்டாங்க. அப்போ இவர்களெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள். அவர்களுடைய உருவத்திலேயே அவர்களுக்கு கொஞ்சம் அவர்களுடைய வரலாற்றை தக்க வைக்கும் விதமாக உருவம் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனால் ஒரு யானைத்தலையோடு ஒருத்தன் எப்படிங்க வாழ்ந்திருக்க முடியும்? வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாகவே நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த சந்தேகம் ஏன் இருக்குன்னா, நீங்கள் இந்த கடவுள்களோட விநாயகரை ஒப்பிட முடியாது. காரணம், விநாயகர் உருவக கடவுள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ வாழ்ந்தவர் மட்டும் தானே வெளிப்பட்டாங்க. என்னங்க நீங்கள் உருவக கடவுள்னா? ஆமாம், இது என்ன உருவம்னா, இது பண்புக்கான ஒரு கடவுள். ஒரு பண்பையும் ஒரு வாழ்வியல் தத்துவத்தையும் மக்களுக்கு உணர்த்தும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் தான் விநாயகர். அப்போ இந்த விநாயகர் உருவாக்கப்பட்ட உருவம்னா, விநாயகரை வழிபடுறதுனால என்னங்க நமக்கு பயன் வரும்னு கேட்பீங்க. இந்த விநாயகர் உருவாக்கம் யாரை குறிக்கிறதுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ இந்த விநாயகர் உருவாக்கம்னா என்ன, எப்படி உருவாக்குனாங்க, என்ன உருவாக்கம், இதில் என்ன பொருள் இருக்குங்கிறது அடுத்த கேள்வி. அப்போ விநாயகருக்கு மிக எளிய அடையாளம் என்பது யானைத்தலை. அது வெள்ளை யானைத்தலை, கருப்பு யானைத்தலை கிடையாது, வெள்ளை யானைத்தலை. இது ஏங்க வெள்ளை யானைத்தலை? வெள்ளை யானைன்னு ஒன்று இல்லவே இல்லையே. இந்த கேள்வி உங்களுக்கு வரும். வெள்ளை யானைங்கிறது உண்மையிலே இல்லை, அதுதான் உருவகம். இந்த வெள்ளை யானை வேறு யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீவகத்திற்கான ஒரு அடையாளமாக வெள்ளை யானை இருக்கும். இப்போ பழனி முருகனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீர்கள் என்றால், போகர் அங்கே போய் சிலை வடிவதற்கு முன்பாக அங்கே ஒரு வெள்ளை யானையை பார்த்தேன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். அந்த வெள்ளை யானை என்றால் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளை யானை என்பது சித்தர்களை குறிக்கும். சித்தர்கள், தமிழர்களுடைய வழிகாட்டிகளாக இருந்த சித்தர்கள் எல்லாரும் வாழ்ந்தாங்க பாருங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அத்தனை ஆயிரக்கணக்கான சித்தர்களை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் வெள்ளை யானை. ஏன் சித்தர்களுக்கு வெள்ளை யானை வைக்கிறாங்க? ஒன்று, யானை தான் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் மிகவும் அறிவான ஒரு உயிரினம். தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் டால்ஃபின் வந்து கடலில் இருக்குது, அது கொஞ்சம் அறிவான உயிரினம். அதுக்கு அடுத்து தமிழர்கள் கண் முன்னாடி பார்த்து இருக்குல்ல, ரொம்ப மிக மேன்மை பொருந்திய ஒரு உயிரினமாக இருப்பது யானை தான். யானை இல்லாமல் இந்த காடுகள் எதுவுமே கிடையாது. இந்த உயிர் சூழலுக்கு மிக முக்கியமானது யானை. யானை வந்து ஒரு பேர் உயிர், ஒரு சாதாரண உயிர் கிடையாது, ஒரு பேர் உயிர். அதோடைய பலம் அபரிதமான பலம். அதே சமயத்தில் அது வந்து சும்மா வந்து பலம் இருக்குங்கிறதுக்காகலாம் இது இயங்காது. அது வாட்டு எப்போ போல் அமைதியாக நடந்து போயிட்டு இருக்கும், வந்துகிட்டு இருக்கும். அதோட கேரக்டர் அந்த மாதிரி. நீர் இருந்தாலும் அதை நுகர்ந்து அந்த இடத்துல நீர் இருக்குங்கிற அந்த நீர் வழித்தடங்களை அதனால் உணர முடியும். பல கிலோமீட்டர்களுக்கு அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய நீரையும் கூட அதனால் அந்த இடத்துல நீர் இருக்குங்கிறத உணர முடியுமா? அந்த உணர்வை அடிப்படையில் தான் யானைகளுடைய வழித்தடங்களும் பாதைகளும் அமைஞ்சிருக்கு. மெமரி பவர், ரொம்ப அதிகமான மெமரி பவர், எதையுமே மறக்காது. ஒரு சின்ன குட்டியில் அதுக்கு நடந்த சம்பவங்களையும் அதுக்கு நடந்த நிகழ்வுகளையும் முகங்களும் கூட, மனித முகங்களை கூட அது மறப்பதில்லைங்கிறாங்க யானைகள். யானைகளுக்கு அது அதோடைய வயதான காலத்திலும் கூட 80 வயசுல கூட அதுக்கு அந்த ஞாபகம் இருக்குங்கிறாங்க. அந்தளவுக்கு ஞாபக சக்தி அதிகம். பண்புகளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை கூட்டமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி மனிதர்கள் குடும்ப ஒழுக்கத்தை பின்பற்றுகிறோமோ அதே மாதிரியான குடும்ப ஒழுக்கத்தை யானைகளும் பின்பற்றுகிறது. இதிலெல்லாம் கடந்து யானைக்கும் தமிழனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைந்த பண்பு என்ன அப்படின்னா, முன்னோர் வழிபாடு. யானையும் முன்னோர்களை வழிபடுகிறது. எப்படி முன்னோர்களை வழிபடுகிறதுனா, இந்த யானைகள் எல்லாமே வாழ்கிற காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்துட்டு அது கடைசி இறக்குற காலத்தில் இறந்து போகிறது. இப்படி இறந்து போகக்கூடிய யானைகள் வந்து அந்த யானைகளோட வழித்தடங்களில் அங்கங்கே இறந்து போயிருக்கும். இந்த மாதிரி இந்த வழித்தடங்களில் இறந்து போகிற யானைகள் போயிருக்கோம். ஆனால் இப்படி இந்த வழித்தடங்களில் அடுத்த முறை வந்துட்டு போகிற யானைகள் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு முறையும் வரும் பொழுதும் இந்த இறந்த கடந்த அந்த சடலங்கள் கிட்ட வந்து நின்று கொஞ்ச நேரம் வந்து அந்த அந்த எலும்புகளை அந்த இதெல்லாத்தையும் கையில் அப்படியே தொட்டு இது பண்ணிகிட்டு இருக்குங்க. விஞ்ஞானிகளுக்கு வந்து ஆரம்பத்தில் இது புரியல என்ன இதில் நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சில ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த யானைகளோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆனால் அதோடைய இந்த தண்ணீர்பாங்க, அதாவது யானைக்கு அதிகப்படியான சந்தோஷம் வந்தாலும் அந்த நீர் வந்து சுரக்கும். அதே போல் அந்த யானைக்கு
அதிகப்படியான துக்கம் இருந்தாலும் அந்த நீர் வந்து சுரக்கும். இப்போ இது சந்தோஷத்தில் இருக்கா துக்கத்தில் இருக்காங்கிறத இவர்களால் கண்டறிய முடியல. ஆனால் இந்த எலும்புகளை எடுத்து கொண்டு போகும்பொழுது அந்த நீர் வந்து வடிந்துக்கிட்டு இருக்கு அதுகளுக்கு. அப்போ அது அநேகமாக சோகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ அந்த எலும்புகளை எடுத்து அது கையில் வைத்துக்கொண்டு அந்த தங்களை வாழ்ந்த இன்னொரு சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த யானைகளுக்கு அந்த எலும்புகள் யாருடையது என்பதும் கூட தெரியும், அதனால அந்த சோகத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் சில ஆய்வுகள் சொல்லுது. அப்போ யானையுடைய தன்மை என்பது இவ்வளோ உயர்ந்த தன்மை. இதை அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா சித்தர்களும் காட்டில் தான் அந்த மூலிகையெல்லாம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த யானைகளுடைய அந்த மேம்பட்ட தன்மையை பார்க்குறாங்க. அப்போ யானை வந்து ஒரு அறிவான மிருகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுது. அப்போ அறிவுக்கான அடையாளமாக யானை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த சித்தர்கள்கிட்ட ஒரு வண்ண கோட்பாடு ஒன்று இருந்துச்சு. வண்ண கோட்பாடுனா வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ன்னு நம்ம ஒவ்வொரு கிளாஸில் போகிறோம், அதுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறோம், அந்த ஐடி கார்டு அடிப்படையில் அவங்க படிக்கிறாங்க. ஆனால் இந்த கல்வி என்னென்னா, ஒரு எக்ஸாம் வைக்கிறாரு, அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணோன்னா அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறீங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த கல்வி என்பது மெயினான கல்வி. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சும்மா படித்து எழுதி பாஸ் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பாஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு கலையை கற்றுக்கிறீங்க, ஒரு வாழ் பயிற்சியில் கற்றுக்கிறீங்கன்னா அந்த வாழ் பயிற்சியில் நீங்கள் ஒரு நிலை அடையணும். அது உங்களுக்கு அந்த ஆசிரியர் முடிவு பண்ணுவார். இவர் இந்த நிலை வந்துட்டார், இவர் இந்த நிலைக்கு வந்துட்டாருன்னு ஆசிரியர் முடிவு பண்ணுவார். அப்போ இந்த ஆசிரியர் அந்த மாதிரி முடிவு பண்ணுறவங்களுக்கு ரேங்க் கொடுக்கணும்ல. இந்த ரேங்கிங் சிஸ்டம் வந்து தமிழர்கள்ட்ட வண்ண கோட்பாடாக இருந்தது. இந்த வண்ண கோட்பாடு கருப்பில் தொடங்கி நிர்வாண நிலை, பரிநிர்வாண நிலை வரைக்கும் இருக்குது. 7 வண்ணங்களை கொண்டது. அது இல்லை வெள்ளை தான் உச்சபட்ச நிறத்தில் வெள்ளை. அதுக்கு அடுத்து வந்து பரிநிர்வாணம்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, கண்ணாடி கலர், நீர் கலர். நிர்வாணம் அப்படிங்கிறதும் தமிழ் வார்த்தை தான். நீர் வண்ணம், நீரோட வண்ணம் எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நீர் வண்ணம் நிர்வாணம்னு மாறி இருக்கு. அன்றைக்கி நிர்வாணம்னா வந்து ஆடையற்ற தன்மைங்கிறாங்க. ஆடையற்ற தன்மை இல்லை. அது என்னென்னா டிரான்ஸ்பரன்சி, முழுமையாக நிர்வாண நிலை அடைந்து விட்டார் என்றால் இந்த இயற்கையோடு அவர் கலந்து விட்டார்னு அர்த்தம், ஜீவ சமாதி அடைந்து விட்டார்னு அர்த்தம். அப்போ அதுதான் உச்சக்கட்ட நிலை சித்தருடைய வாழ்வியல்ல. ஆனால் உச்ச நிலைக்கு முன்னாடி இருக்கிற நிலை வெண்ணாடை உடுத்தக்கூடிய நிலை. அப்போ அவங்க தான் வந்து உயர்ந்த சித்தர்களாக, வெள்ளை ஆடை உடுத்தியவர்கள் தான் உயர்ந்த சித்தர்களாக அந்த காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த மரபு நம்மக்கிட்ட இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் வந்து வெள்ளை ஆடை உடுத்துவது நமது மரபு. வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதே போல் ரொம்ப ஏஜ்டான பழைய காலத்து அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடை உடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இன்றைக்கி விடோ ஆனாலும் வெள்ளை ஆடை உடுத்தணுங்கிறது கிடையாது. உண்மையிலே வெள்ளை ஆடை உடுத்தக்கூடிய இது எப்படின்னா, அறிவில் அவங்க வாழ்க்கையில் நல்லா முதிர்ந்து விட்டார்கள் என்றால் வெள்ளை ஆடை உடுத்தி கொள்ளலாம். இதுதான் தமிழர் மரபு. இந்த இதில் வெள்ளை ஆடை என்பது உச்சநிலை இது. அப்போ வெள்ளை என்பது அறிவுக்கான ஒரு வண்ணமாக இருந்தது. ஏங்க கருப்பு அறிவுக்கான வண்ணமாக இருக்குன்னா, கருப்பு இருளை குறிக்கும், இருட்டு குறிக்கும். இருட்டில் உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஒரு இருட்டு ரூமில் கருப்பு இருக்க இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் உங்களால் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. வெளிச்சம் வேணும். அப்போ அதிகப்படியான வெளிச்சம் என்பது வெள்ளையோடைய நிறம். அப்போ வெண்மை நிறம் என்பது அறிவுக்கான ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் யானை கருப்பாக தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, யானை கருப்பாக இருக்குது, ஆனால் யானை கருப்பாக காட்டினா அது அறியாமையை குறிக்கும். அப்போ வெள்ளை யானையை காட்டு. அப்போ வெள்ளை யானை தலை. அடுத்து வந்து விநாயகருக்கு பெருத்த உடல். என்னங்க இது? அந்த கால தமிழர்கள்லாம் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பாடி பில்டராக இருந்தாங்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் தொப்பைங்கிப்பையுமா அவருக்கு உருவம் எப்படிங்க தமிழர் கடவுள் அப்படின்னு கேட்பீங்க. இது வாஸ்தவமான பேச்சு தான். இந்த தொப்பையாக இருக்கிறாங்க மனிதர்கள்ங்கிறதுக்காக அந்த உருவம் தொப்பையாக கொடுக்கப்பட்டதில்லை. இந்த பெருத்த உடல் என்பது அந்த காலத்தில் ஒரு சிம்பாலிசம். என்ன சிம்பாலிசம் அப்படின்னா, செல்வத்திற்கான ஒரு அடையாளம். யார் கையில் அதிகமாக காசு இருக்கோ அவங்க பெருத்த உடலாகத்தான் இருப்பார்கள். மிக முக்கியமாக வணிக சமூகங்கள், அமர்ந்தே வேலை செய்யக்கூடியவர்கள், அதிகமாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்லா உணவு டெய்லியும் சாப்பிடுவாங்க, அதிகமாக வெளியில் போகணும் வரணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தால் பொருளாதாரம் கொண்டவர்கள் வெளியில் போயிட்டு வர்றது அவங்களுக்கு ரிஸ்க்கு, ஆபத்து, கொள்ளையர்கள்ட்டேருந்து களவாடப்படலாம், இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்க அதிகமாக வெளியே போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களோட உடல் இயல்பாகவே பெருத்திருக்கும். அப்போ இந்த பெருத்த உடல் என்பது பொருளாதாரத்திற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. இதற்கு என்னங்க சான்று அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி சீனாவுடைய இந்த லாஃபிங் புத்தான்னு எல்லாருமே வாங்கி வச்சுருப்பீங்க. உண்மையாக சொன்னால் குபேரன் சிலைன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க. அது குபேரன் சிலைலாம் கிடையாது. லாஃபிங் புத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு சீன நாட்டு சிலை. அந்த லாஃபிங் புத்தா சிலையை பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்போடு நல்லா சிரிச்சுக்கிட்டு கையெல்லாம் அப்படி தூக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன் குண்டா இருக்குது? செல்வத்திற்கான அடையாளம் குண்டாக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் தான் இந்த பெருத்த உடல். இந்த பெருத்த உடலும் அறிவுக்கான அடையாளமும் இணைந்த ஒரு உருவம் தான் விநாயகர். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவனுடைய வாழ்க்கையில் அறிவான சிந்தனையும் நல்லொழுக்கமும்
சிறந்த ஆற்றலும் நல்ல கலையில் உச்சநிலையும் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் வேணும். ஆனால் அதே சமயத்தில் அவன் ஓட்டாண்டியாக இருந்தால், பிச்சைக்காரனாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. அதனால் அவன் செல்வத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ என்ன, ஒருவனுக்கு பொருளாதாரமும் வேண்டும் அவனோட வாழ்க்கையில், அவனுக்கு அறிவாற்றலும் நல்லொழுக்கமும் வேண்டும். நல்லொழுக்கத்தையும் அறிவாற்றலையும் குறிப்பதற்கு வெள்ளை யானை தலை, பொருளாதாரத்தையும் வளத்தையும் செல்வத்தையும் குறிப்பதற்கு பெருத்த உடல். ஸோ இது இரண்டும் ஒருவனுக்கு கிடைத்தால், இது இரண்டும் கிடைக்க பெறுவது தான் ஒருவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறதுக்கான ஒரு தத்துவ உருவம் தான் விநாயகர். தத்துவ உருவம் விநாயகர், இதை புரிஞ்சுக்கணும். இந்த விநாயகர் சிலையை உருவாக்கியவர்கள் அந்த காலத்து ஆசீவக சித்தர்கள். சித்தர்களுடைய ஒரு அடையாளமாக இதை உருவாக்குகிறார்கள். நீங்கள் விநாயகரை வழிபடுவது விநாயகர் என்ற வானத்தில் அமர்ந்திருக்கும் யானை தலை கொண்ட ஒரு கடவுளை அல்ல, மாறாக விநாயகராக நம்மோடு ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சித்தர்களை நீங்கள் வழிபடுகிறீர்கள். சித்தர் வழிபாடு தான் விநாயகர் வழிபாடு. விநாயகர் என்ற அந்த உருவம் சித்தர்களை குறிக்கக்கூடிய உருவம். இதனால தான் விநாயகர் உருவத்திற்கு அரச மரத்துக்கு அடியில் இருக்கும். பஞ்சாயத்து பண்ணுற எல்லா இடத்துலையும் விநாயகர் சிலை இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் தான் மக்களுக்கு நீதி சொன்னாங்க. மக்கள் தான், அந்த சித்தர்கள் தான் மக்களை வழி நடத்தினார்கள், கைட் பண்ணாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ இதுதான் இது இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறதும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான். அந்த காலத்தில் இந்த சித்தர்களை எல்லாரும் வீட்டுக்கு வர வச்சு இந்த சித்தர்களுக்கு மரியாதை செய்து இவர்களுக்கு ஆசீர்வப்பட்டு, அதே போல் சித்தர்கள் இவங்களுக்குலாம் ஆசீர்வாதம்லாம் கொடுத்து அனுப்புவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சதுர்த்தி இதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இது சித்தர்கள் இல்லாமல் போன காலகட்டத்தில், அந்த சித்தர் கல்வெற்றம் இதெல்லாம் நடந்தது. இதுக்கப்புறம் சித்தர்களுடைய வாழ்வியல் இல்லாமல் போன காலகட்டத்தில் விநாயகர் சிலையை மட்டும் நாம் சித்தர்கள் என்ற அடிப்படையில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். உண்மையில் அந்த விநாயகர் என்பது சித்தர்களை நம் வீட்டுக்கு வர வைப்பதற்கு ஒப்பானது. அதனால தான் இந்த மாதிரி வாழ்ந்த அத்தனை மனிதர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய விநாயகரை தமிழர் வழிபாட்டில் எல்லா விடயங்களிலும் முதலில் வைப்போம். நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடாமல் நம்ம தொடங்குறது இல்லை தமிழர்கள். இது மரபாக தமிழர்கிட்ட இருக்குது. இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குறது என்ன வட இந்திய மரபா? தமிழர் மரபு. டக்குன்னு போட்டு எழுதுகிறோம், விநாயகர் பிள்ளையார் இது போடுறோம். அது என்ன வார்த்தை? அது தமிழ் வார்த்தையா இல்லை ஹிந்தி வார்த்தையா? ஹிந்தியில் தான் நம்ம எழுதுகிறோமா விநாயகர் இதுக்கு? பிள்ளையார் சொல்லி போடுறீங்களா, அது தமிழ் வார்த்தையா இல்லை ஹிந்தி வார்த்தையா? அது அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அப்போ இது பச்சை பொய். அதை தயவு செஞ்சு அந்த பொய்யை நம்பிக்கிட்டு குழம்பாதீங்க. விநாயகர் சதுர்த்தி என்பது தமிழர் பண்டிகை தான், காலங்காலமாக தமிழர்கள் கொண்டாடிய பண்டிகை தான். அதில் நீங்கள் கொண்டாடுவதில் உங்களுக்கு எந்தவித தயக்கமும் தேவையில்லை. இதுக்கு அடுத்து இந்த வாதாபியிலிருந்து வந்த கணபதி, இது விநாயகர் அங்கேருந்து தான் வந்தார். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் விநாயகர் இருந்துச்சுன்னா நிறைய சிலைகள் இருந்தது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் என்பது ஒரு புடைப்பு சிற்பம். இந்த சிலை யாரும் கொண்டு வைக்க முடியாது. புடைப்பு சிற்பம்னா பாறையில் புடைச்சிருக்கக்கூடிய சிற்பம், அப்படியே பாறையிலேயே இருக்கும் அந்த சிலை. அப்போ அந்த புடைப்பு சிற்பம் என்பது பிள்ளையார்பட்டியில் இருக்குது. இதோடைய காலம் வரலாற்று ஆய்வறிஞர்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அங்கே ஒரு கல்வெட்டும் இருக்குது. அந்த கல்வெட்டெல்லாம் வைத்து ஆய்வு செய்யும்போது இது கிபி 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வாதாபிலிருந்து வந்ததாக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விநாயகர் என்பது கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இது கிபி 6ஆம் நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே நமக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலே இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் நமக்கு அனந்தபுரா டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ஒரு மண் சிலை கிடைத்தது. இது 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சிலை நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2ஆம் நூற்றாண்டிலேயே விநாயகருடைய சிலை கிடைத்திருக்கிறது. இது ஆந்திராவில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தான் அது ஆந்திர பகுதியை ஒழிய அது அந்த 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அதெல்லாம் தமிழக பகுதிகள் தான். ஸோ இது ஒரு தகவல். இப்போ இது மாதிரி எடுத்து பார்க்கும் பொழுது இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய பல நாணயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. விநாயகர் பொறித்த பல கோயில்கள் கிடச்சிருக்கு. அடுத்து இல்லாமல் பாண்டியர்களுடைய பல கோயில்களில் விநாயகர் சிலைகள் இருக்குது. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுலாம் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாத்துலேயுமே விநாயகருடைய உருவம் இருக்குது. தமிழர்கள் விநாயகர்களை வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இடையில் புகுத்தலை. அதே போல் சோழர் காலத்துலேயுமே விநாயகர் ஒரு முக்கியமான கடவுளாக வழிபட கொண்ட கடவுள் தான். விநாயகர் அவங்க இது பண்ணல. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, தஞ்சை பெரிய கோயிலில் பின்னாடி விநாயகர் கோயில் இருக்குது, விநாயகர் சிலை இருக்கும். அந்த விநாயகர் சிலை மராட்டிய விநாயகர்னே சில பேர் சொல்கிறீங்க. நிறைய பேர் மராட்டிய விநாயகர்னு கதை அடிக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தா அந்த விக்கிரகம், அந்த விநாயகர் விக்கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கல்வெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மராட்டிய மொழியில் இருக்குது.
அது பாருங்கள் மராட்டிய கல்வெட்டுலாம் இருக்குது, அதனால் அது மராட்டிய விநாயகர், மராட்டியர் வந்து கட்டினதுன்னு நினச்சிக்கிறீங்க. அது ரொம்ப தவறு. ராஜராஜன் சோழர் காலகட்டத்திலேயே அந்த விநாயகர் சிலை இருந்திருக்கு. அது எப்படி நமக்கு உறுதியாக்கப்படுதுன்னா, அந்த ஒரு கல்வெட்டு வருது, ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இருக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் அந்த விநாயகர் கோயிலுக்கு படையல் சாத்துவதை பற்றி அவர்கள் குறிப்பு இருக்குது. அதில் 360 நாட்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வருட கணக்கை வச்சுருக்கிறாங்க சோழர்கள். அந்த 360 நாட்களுக்கும் எப்படி யார் யார் வந்து அந்த அந்த கோயிலுக்கு வாழைப்பழ கணக்கு ஒன்று இருக்குது, அங்கே இத்தனை வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அது கல்வெட்டு இருக்குது நமக்கு. அது சோழர் காலத்து கல்வெட்டு, ராஜராஜனுடைய ஆணை கல்வெட்டு அது. அப்போவே விநாயகர் அங்கே இருக்குங்கிறத நீங்கள் உணருங்க. அதனால் தவறாக பல பேர் இந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்லி குழப்பி விடுறாங்க. விநாயகர் 100% சொல்கிறோம், அது தமிழ் கடவுள் தான், அது ஆரிய கடவுள் அல்ல. நீங்கள் இப்படி தார வார்த்தை விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் ஆரியத்துக்கு தார வார்த்துறாதீங்க. விநாயகருக்கும் ஆரியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு அடுத்து இன்னொரு புதிய உருட்டாக உருட்டுபவர்கள் என்னென்னா, புத்தருடைய தலையை வெட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக யானை தலையை போட்டுட்டாங்க. சரி, புத்தரை இழிவுபடுத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னே வச்சுக்கோமே. புத்தரோட தலையை வெட்டிட்டு குரங்கு தலையை போடலாம், புத்தருடைய தலையை வெட்டிட்டு நாய் தலையை போடலாம், புத்தரோட தலையை வெட்டிட்டு பன்னி தலையை போடலாம். இழிவுபடுத்துறதுக்கு 1000 உயிரினங்கள் இருக்கும்போது யானை வந்து யாருமே இழிவுபடுத்தினது இல்லை வரலாறுல. யானையை வந்து நீங்கள் நம்ம இதுலெல்லாம் பாருங்கள், கோயிலெல்லாம் பாருங்கள், யானை வந்து புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் இருக்குது. யானை வந்து ஒரு வீரத்திற்கான அடையாளமாகவும் இருக்குது. அப்போ யானையை கொண்டு வந்து எதுக்கு தேவையில்லாமல் புத்தர் தலையில் போட்டு புத்தரை அவமதிக்க போகிறாங்க? புத்தரை தான் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வேறு என்ன தலையை வேணாலும் போடலாம்ல, ஏன் பர்டிகுலராக யானை தலை? ரெண்டாவது புத்தர் அப்போ வந்து உடம்பு தடியாக இருந்தாரா? புத்தர் குண்டா இருந்தாரா? எந்த புத்தர் சிலையாக தொப்பையோடு இருந்தார்? தலையை மட்டும் வச்சு மாற்றி விட்டுருக்கு. புத்தர் நீங்கள் சிலை பார்த்துருக்கீங்க, பல சிலைகள் இருக்குது. எல்லா சிலையிலும் புத்தர் ஒல்லியாக இருக்க மாதிரி தானே இருக்காரு. குண்டும் தொப்பையும் கிப்பையுமா புத்தர் இருக்காரு? அப்போ எதுக்கு இந்த மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பச்சை பொய். இதுக்கெல்லாம் ஆதாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே ஏதாவது கற்பனையில் வரதை அவங்க பேசிட்டு போகிறாங்க. புத்த மதத்திற்கும் விநாயகருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. விநாயகர் வேற, புத்த மதம் வேற. புத்த மதம் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதே ஆசிவகமும் இருந்தது, ஆசிவகம் இருக்கும் பொழுதே வந்து சமணம் இருந்தது, சமணம் எல்லாத்துலேயுமே வந்து விநாயகர் இருந்தார். ரெண்டாவது, விநாயகர் என்பவர் வெறும் இந்து மதத்துக்குள்ளே மட்டும் இருக்காருங்கிற மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். விநாயகர் சமண கடவுளும் கூட. ஏன்னா ஆசிவக மரபுலேருந்து வரவர். எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இப்போ சென்றிருக்கிறார்களோ அங்கெல்லாம் விநாயகர் சிலை கிடைக்கப்பட்டிருக்கு. நமக்கே வியப்பாக இருக்க இன்னொரு செய்தி என்னென்னா, மீசோ அமெரிக்காவில் விநாயகர் சிலை கிடச்சிருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அமெரிக்காவில் எப்படி விநாயகர் சிலை இருக்குன்னா இருக்குது. விநாயகருடைய சிலை என்பது அங்கே இருக்குது. யானையே இல்லை அந்த பகுதியில், ஆனால் விநாயகருடைய சிலை இருக்கிறது. பழைய காலத்து சிலை, வழிபாட்டில் இருந்த ஒரு சிலை. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், விநாயகர் வழிபாடு என்பது தமிழர் வழிபாடு. அதில் உங்களுக்கு ஐயப்பாடு தேவையில்லை. அடுத்து, விநாயகருக்கு மூஞ்சூர் வந்து வாகனமாக இருக்குது. எலி மாதிரி இருக்குங்க மூஞ்சூர். அதில் போயிட்டு இப்போ முன்னாடியே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், இந்த வாகனங்கள் எல்லாமே அந்த கடவுளுடைய ஒரு அடையாளம். இதெல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பாண்டியன் ஐயா பல ஆய்வுகளை போட்டார். தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்கள். விநாயகர் ஒர்ஷிப்பை பற்றி, விநாயகருடைய வழிபாட்டு முறைகளை பற்றி பாண்டியன் அவர்களுடைய ஆய்வுகள் பல இருக்குது இங்கே. இது அத்தனையும் தமிழர் மரபு. அதில் மிக தெளிவான ஒரு ஆய்வு தான் இந்த மூஞ்சூரை பற்றிய ஒரு ஆய்வு. மூஞ்சூரை பொறுத்தவரை அது எலி கிடையாது. எலி வேறு, மூஞ்சூர் வேறு. மூஞ்சூர்னா என்ன, எலினா என்னன்னு நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள், தேடி பாருங்கள். இந்த மூஞ்சூர்களுக்கு என்று ஒரு தனித்த பண்பு உண்டு. அதாவது இந்த குட்டிகளும் இந்த அம்மா மூஞ்சூர் என்ன பண்ணும்னா, குட்டிகளை கூட்டிகிட்டு போகும்போது அம்மாவோட வாழை ஒரு குட்டி கடிச்சிக்கும், அந்த குட்டியோட வாழை இன்னொரு குட்டி கடிச்சிக்கும், இந்த குட்டியோட வாழை இன்னொரு குட்டி கடிச்சிக்கும். அப்புறம் ஒரு ட்ரெயின் மாதிரி மாறிக்குவாங்க. ட்ரெயின் மாதிரி மாறிக்கிட்டு அப்படி தான் போவாங்க சர்ன்னு. தாய் வந்து இப்படி தான் கூட்டிகிட்டு போகும் குட்டிகளை. அப்போ இது வந்து மூஞ்சூர்கிட்ட இருக்க ஒரு பண்பு. இப்போ எதனாலங்க விநாயகருக்கு மூஞ்சூரை வாகனமாக வச்சாங்க அப்படின்னா, விநாயகர் யாருக்கெல்லாம் கடவுளாக இருந்தார் என்பதை நீங்கள் பார்க்கணும். விநாயகருக்கு கணபதி என்ற ஒரு பெயர் உண்டு. கணம் என்றால் மக்கள் கூட்டத்தை குறிக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் எடுத்தோடனே மக்கள் கூட்டத்தை குறிக்கல. கணம் என்றால் வியாபார ரீதியாக ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டமாக சொல்லக்கூடிய மக்களை குறித்தது. கணங்கள் என்றால் இன்னைக்கு நம்ம வாகனம்ங்கிறோம். ஏன் வாகனம்ங்கிறோம்? அப்போ அந்த கணம் என்பது வியாபார நிமித்தமாக போய் வந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை குறிச்சுது. சும்மா ஒரு இடத்துல வாழக்கூடிய மக்களை குறிக்கல. வியாபார நிமித்தமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்கல்ல. இன்றைக்கி நகரத்தார் சமூகம் இருக்கிறாங்க, வியாபாரிகள். அவங்க வந்து வணிகத்திற்காக ஒவ்வொரு இடமா நகர்ந்து போகிறாங்க, அவங்க கணங்கள்.
அப்போ இவர்கள் தான் கணங்கள். இந்த கணங்களுக்கு பதி அப்படிங்கிறது தான் கணபதி. அப்போ இவர்கள் எப்படி ஒன்றா போவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் திருட்டு பயம்லாம் நிறையா இருக்குது. காடுகளில் பூந்து போகணும், வெவ்வேறு இனத்து மக்கள் இருப்பாங்க, எப்போ வேணால் அடித்து அவங்களுடைய செல்வங்களை பறிக்கலாம். அப்போ அவங்க தனியாலாம் போயிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி போகிற மாதிரிலாம் தனியாக ஒரு காரில் தனியாக ஒரு ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்க முடியாது. கூட்டமாக போனால் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அந்த கூட்டமாக போகிறதுக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50-60 வண்டி 70 வண்டிகள்ன்ட்டு ஒட்டுக்காக போகிறது. அவங்க வீரர்கள் அவங்க ஒன்றா போகிறவங்க, ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாங்க, 2 பேர் 3 பேர் தூங்கும்போது மித்தவங்களாம் முழிச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு 200-300 பேராக போகிறது ஒட்டுக்கா. அப்படி 200-300 பேராக போகும்போது என்னென்னா பாதுகாப்பாயிருது. அவங்களே பாதுகாத்து கொள்ளலாம். ஒட்டுக்கா எல்லாரும் போகிறனால ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். யாரும் வந்து அவங்கள கொள்ளையடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இப்படி ஒட்டுக்கா தான் அவங்க எல்லாரும் போவாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரிசைக்காக அந்த வண்டிகள் போகும். அப்போ இந்த வாகனங்கள் வரிசைக்காக போகிறத பார்த்து இந்த இதை விநாயகர், இவங்க தான் விநாயகரை வழிபட்ட மக்கள். ஏன்னா இவங்களுக்கு தானே செல்வமும் வேணும் அறிவும் வேணும்னு விரும்பக்கூடியவர்கள். அப்போ இவங்க வழிபட்ட விநாயகருக்கு வாகனமாக எதை வைக்கிறது? இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய கூட்டமாக ஒன்றா போகக்கூடிய ஒரு உயிரினம்னா மூஞ்சூர் தான். அந்த மூஞ்சூரை வாகனமாக வச்சு கணபதி என்ற அந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கம் தான் அந்த மூஞ்சூர். இப்படி தான் ஒவ்வொரு இதுவும் வருது. அதனால் இதெல்லாம் வரலாற்று செய்திகள். இவையெல்லாம் விநாயகர் என்பவர் நம் கடவுள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள். இப்போ இந்த அளவிற்கு ஒரு மேன்மை பொருந்திய ஒரு அடையாளமாக உருவகமாகத்தான் தமிழர்கள் விநாயகரை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் இதை வந்து பின்னாடி வந்த இந்து மதம் இந்த விநாயகரை தங்களுக்குள்ளே ஐக்கியப்படுத்தணும். அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய கடவுளை அவங்களுக்குள்ளே இழுத்துக்கிட்டாங்க. அப்படி இழுத்ததில் விநாயகரையும் இழுக்கணும். அப்படி உள்ளே எப்படி இழுக்கிறதுன்னு தெரியாமல் சில இந்த விளக்கம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, யானை தலை எப்படி வந்துச்சு, உடல் பெருத்திருக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் கேள்வி வரும். அப்போ கேள்வி வரும்போது அதுக்குன்னு பல கதைகளை இவர்கள் அடித்து விட்டார்கள். அதில் சில கதைகள் தான் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த பார்வதி வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி காவலுக்கு வைக்கணும்னு சொல்லி தான் உடம்புல இருந்த அழுக்கெல்லாம் உருட்டி ஒரு பிள்ளையை உருவாக்கி வச்சதாகவும், அப்படியே தான் இப்போ பிள்ளையார் உருவானதாகவும், அப்போல்லாம் அவருக்கு மனுஷ தலை தான் இருந்ததாகவும், அவங்க குளிக்க போனதுக்கப்புறம் சிவபெருமான் வந்ததாகவும், இவர் தடுக்க நீ யாருன்னு கேட்க நான் வந்து பார்வதியின் மகன்னா, எனக்கு தெரியாமல் எப்படிடா பார்வதிக்கு மகன் கோபத்தில் வந்து சிவன் வந்து விநாயகருடைய தலையை வெட்டி வீழ்த்துவதாகவும், அந்த தலை வந்து இப்போ பூலோகத்தில் வந்து விழுந்துடுறதாகவும், அதுக்கப்புறம் பார்வதி வந்து ஐயோ என் மகனை கொண்டுட்டீங்களே ஐயோன்னு சொல்லி புலம்ப, ஐயோ சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியாமல் எப்படி இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கீழே ஆளை அனுப்பி தலையை தேடிட்டு எடுத்து சொல்கிறாரு. தலையே கிடைக்கல, ஒரே ஒரு வெள்ளையானை தான் கிடைக்குது. உடனே வெள்ளையானையோட தலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கதை ஏதாவது லாஜிக் இருக்கா? இந்த கதையெல்லாம் பிராமணர்கள் இந்த ஆசிவக கடவுளான விநாயகரை உள்ளே இழுத்து கொள்வதற்காக பொய்களாக கட்டிவிடப்பட்ட கதைகள். இந்த கதையில் 1% கூட உண்மையும் கிடையாது, ஒரு அறிவுபூர்வமாக கிடையாது. மாறாக ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டு. விநாயகரை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த கதைகளில் இருக்குது. இது விநாயகர் மட்டும் இல்லை, நீங்கள் தமிழர் கடவுள்களை பல இந்திரன்லாம் வந்து பல விதமாக பொம்பளை பொறிக்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்திரனை வந்து பார்த்திங்கன்னா பெண் பித்தன் போலவும், இந்திரன் வந்து பெண்களை பின்னாடி அலைஞ்சவன் போலவும். இந்திரன் தமிழ் கடவுள். கிருஷ்ணரை வந்து எப்படி சொல்கிறாங்க, பெண் பித்தனாக காட்டி வச்சுருப்பாங்க. யாராவது தங்களுடைய கடவுளை வந்து இப்படிலாம் சொல்லுவாங்களா? கடவுள் போயிட்டு வந்துட்டு பெண்கள் குளிக்கும்போது வந்துட்டு ஆடைகளை திருடிட்டு வந்துட்டார், கேட்டால் விளாண்டாரு. அப்புறம் விஷ்ணுவும் சிவனும் வந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கதைகள் யாராவது எழுத தோணுமா? அவங்க கடவுளாக இருந்தால் அதெல்லாம் எழுத தோணுமா? அதை நம்ப தோணுமா? அதை அடுத்தவங்களுக்கு சொல்ல தான் தோணுமா? கூசாது சொல்லும் பொழுது இந்த கதையெல்லாம் சொல்ல முடியுமா? ஐயப்பன் எப்படி பிறந்தாருன்னா கதையை போய்ட்டு சொல்ல முடியுமா குழந்தைகிட்ட? அப்போ இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் இவர்கள் உருவாக்கி விடுறாங்க அப்படின்னா அது ஒரு வித வெறுப்புணர்வு. அவர்கள் நம்ம மதத்தை எடுத்துக்கொண்டார்கள். அந்த மதத்தையும் முழுமையாக எடுத்துக்க முடியாமல் அதை தாழ்வு பண்ணி அதை இழிவுபடுத்தி தான் அவர்கள் எடுத்து வச்சிருக்கார்கள். இதை அனைத்தும் பொய்யான கதைகள். நம்ம கடவுள் எல்லாருக்கும் உயர்ந்த வரலாறு உண்டு. ஒவ்வொரு கடவுளுக்கும் உயர்ந்த வரலாறு உண்டு, தத்துவ வரலாறு உண்டு. ஒவ்வொரு கடவுளுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது. அப்படி தத்துவமான ஒரு விநாயகரை நாம் வந்து இழந்து விடக்கூடாது, தமிழர்கள் இழந்து விடக்கூடாது. இங்கே தொடர் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் தான் இப்போ பரப்பப்படுது. விநாயகருக்கு சம்பந்தமில்லாத இனங்கள்லாம் விநாயகரை கடவுளாக வழிபட்டு கொண்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக விநாயகரை உருவாக்கியதே தமிழர்கள் தான். ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியலில் தான் விநாயகர் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இப்போ நான் சொன்ன கதைகள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் பல இடங்களுக்கு போயிருப்பீங்க. பல இதில் லட்சுமி ஒருத்தர் இருப்பாங்க, சரஸ்வதி ஒருத்தங்க இருப்பாங்க, நடுவில் விநாயகர் இருப்பார். ஏன் லட்சுமி சரஸ்வதிக்கு நடுவில் விநாயகர் இருக்கிறேன் புரிஞ்சுக்கணும். லட்சுமி என்பவர் செல்வத்துக்கானவர், சரஸ்வதி என்பவர் அறிவுக்கானவர். விநாயகரை நடுவில் தான் போட்டு வச்சுருப்பாங்க.
ஏன் நடுவில் போடுறாங்க? இவங்க 2 பேருக்கும் ஒரே அடையாளம், பொதுவானவர் தான் விநாயகர். அறிவும் அவர்கிட்ட இருக்கும், செல்வமும் அவர்கிட்ட இருக்கும். விநாயகருக்கு முன்னாடி படையல் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியும் இருக்கும், லட்டு இருக்கும், உணவு இருக்கும், நகை இருக்கும். விநாயகர் முன்னாடி எல்லாமே இருக்கும். லட்சுமி முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் நகை, பணம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே போல் சரஸ்வதி முன்னாடி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள், கலை சார்ந்த வடிவங்கள்லாம் இருக்கும். ஆனால் விநாயகர்கிட்ட இது எல்லாமே பொதுவாக இருக்கும். அப்போனா பொருள் என்ன? விநாயகர் இவங்க 2 பேருடைய தன்மைக்கும் பொதுவானவர் என்பதைத்தான் அந்த படமெல்லாம் உணர்த்துது. அப்போ இந்த 2 தன்மைக்கும் பொதுவான ஒரு அடையாளம் தான் விநாயகர். விநாயகரோட கோயிலில் போய் அந்த விநாயகரோட சிலைகளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குண்டலினியோடைய சிலைகள் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாம்பு வந்து இப்படி பின்னி 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 இருக்கும். நான் சொல்லலையா, பரிநிர்வாண நிலை அடைவது குண்டலினி யோகம், இதை வலியுறுத்துவதற்கு தான் அந்த பாம்பு இருக்குது. வேறு எதுக்கு அந்த பாம்புகள் இருக்குது? வாய்க்குசாமல் ராகுக்கு எதுன்ட்டு போகிறீங்க. பிராமணர்கிட்ட கேட்டால் அது ராகுங்க கேதுங்கிறீங்க. பாம்புனாவே ராகுக்கு எதுவா? அது குண்டலினி பாம்பு. இன்றைக்கி வரைக்கும் வந்து அலோபதி மெடிசனை குறிப்பதற்கு அந்த குண்டலினி பாம்பு தான் காமிச்சிட்ருக்கீங்க மெடிசனல் இதுக்கு. அப்போ இது எல்லாம், இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. இவை எல்லாம் விநாயகரும் ஒரு உருவகம் தான். வானத்தில் உட்காந்துட்டு இருக்க கடவுள் அல்ல, ஒரு உருவகம், சித்தர்களை காட்டக்கூடிய உருவகம். இந்த விநாயகரை எப்படிங்க? சரி, அப்போ வந்துட்டு நீ என்ன சொல்ல வர? ஆர்எஸ்எஸ்காரன் மாதிரி ஊராக போயிட்டு முஸ்லீம் பகுதிகள் எல்லாம் விநாயகர் சிலையை எடுத்து கொண்டு போயிட்டு கடலில் கொண்டு போய் கரைக்க போகிற, இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நீ சாதா இருக்கிறேன்னா கிடையாது. விநாயகர் சதுர்த்தியை தமிழர்கள் எப்படி கொண்டாடினாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மண்ணால் செய்யப்பட்ட, களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை. அது யார் செஞ்சு வருவாங்கன்னா குயவர்கள் நிறைய பேர் அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி வைங்க. நல்ல தமிழ் குயவர்கள்ட்டிருந்து அதை வாங்குங்க. அந்த கலர் இல்லாமல் அப்படியே கலரே போட்டிருந்தாலும் அது இயற்கை சாயம் பூசப்பட்டதான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இயற்கை சாயம் பூசப்பட்ட அந்த விநாயகர் சிலைகளை வாங்கிட்டு வாங்க. அதை வந்து வீட்டில் வந்து வைத்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல இனிப்பு உணவு, சுண்டல், கொழுக்கட்டை இதெல்லாத்தையும் படைத்து வழிபடுங்க. அப்படி வழிபடும்போது ஔவையாருடைய விநாயகர் அகவல்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த விநாயகர் அகவல் பாடலை செல்ஃபோன்லேயோ இல்லை மியூசிக்லேயோ போட்டு அதை அந்த ஒளியை விடுங்க. சும்மா வந்து கணபதி பாபா மோரியான்னு கும்பிடாதீங்க. மாறாக ஔவையாருடைய விநாயகர் அகவலில் சங்கத்தமிழ் 3 தான் ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடலை போட்டு வழிபடுங்க. இப்படி வழிபடுங்க. இது தமிழர் வழிபாட்டை நீங்கள் மீட்டெடுப்பீங்க. அதே போல் அருகம்புல் இதையும் எருக்கம் மாலையும் கொண்டு வந்து அந்த விநாயகருக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மணிலாம் கண்ணுக்கு வைப்பாங்க. இது எல்லாம் தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகள். இல்லைங்க நான் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அது மாதிரி இருக்கேன்னா, இப்போ நிறைய பேருக்கு அந்த கப்பில் வந்து விநாயகருடைய ஒரு செடியோட விதையை வச்சு ஒரு விநாயகர் சிலை கிடைக்குது. அது கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து எங்கே போய் கரைக்கிறது அப்படின்னா, எந்த நீர்நிலையிலையும் நீங்கள் கரைக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல கரைக்கலாம். வீட்டில் கிணறு இருந்துச்சுன்னா கிணத்துல கரைங்க. இது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கரைக்க வேண்டியது தான். பக்கத்தில் எந்த நீர்நிலை இருக்கோ, குளம் இருக்கா, குளத்தில் கரைக்கலாம். கடலில் தான் போய் கரைக்கணும்னு அவசியம் இல்லை. கடலில் கரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடலில் தமிழர்கள் கரைச்சதும் கிடையாது. ஆற்றங்கரைகள்லையும் குளங்கள்லையும் தான் தமிழர்கள் இதை விநாயகருடைய சிலைகளை கொண்டு போய் கரைத்திருக்கிறார்கள். அவரவர் வீட்டில் இருந்தால் விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய எல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு பெரிய சிலையை எடுத்துகிட்டு போவோங்கிறது அது தேவையில்லை. உங்களுக்கு அந்த பயனும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் சித்தர்களை வரவைப்பது தான் விநாயகர் சதுர்த்தி. உங்கள் வீட்டுக்கு சித்தர்கள் வராங்க. சித்தர்களுடைய அந்த அந்த பிரபஞ்சத்தை அடைந்த அந்த தன்மையை எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர வைக்கிற முறை தான் விநாயகர் சதுர்த்தி. அப்போ அதை வரும்பொழுது உங்கள் வீட்டுக்கு வரணுமா, உங்கள் ரோட்டுக்கு வரணுமா விநாயகர்? அந்த சித்தர்களுடைய ஆத்மாக்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ ஏன்னா வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் விநாயகரை வைக்கணும். அதோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோங்க, எங்கள் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விநாயகர் நாங்கள் வந்து வெளியில் வச்சுருக்கோம்லாம் சொல்ல தேவையில்லை. ஸோ வீட்டுக்கு ஒரு விநாயகர் சிலையை வைத்து நீங்கள் வழிபடுங்கள். அதுதான் நம்ம மரபு. இந்த சைஸ் இருந்தால் போதும். கொண்டு போயிட்டு அழகான ஒரு இடத்துல கரைச்சி விடுங்க, அமைதியாக விடுங்க. எல்லாருக்கும் அந்த உணவு